ஓம் சாந்தி. அவ்விக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி டே 34. அவ்விக்தவாணியோட டேட்டு 8/4/84. ஸோ இன்றைக்கி அவ்விக்தவாணியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பாபா பேசுகிறாரு. இது இன்றைக்கி உள்ள உலகத்தில் எல்லாருமே அதை பற்றி தான் கவலையாக இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் அவங்க ரைட்ஸ் வேணும், அதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க. விதவிதமான ரைட்ஸ் இருக்குது. எனக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, சிவில் ரைட்ஸ் இருக்குது, விதவிதமான ரைட்ஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குது அவங்களுக்கு. உதாரணத்துக்கு சில பேசிக் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. சிவில் ரைட்ஸில் என்ன வருது? சில பேசிக் ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸில் வந்துடும். சிவில் ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிவில் ரைட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே இந்த சொசைட்டியோட பார்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸ்னால் அது ஒரு அத்தாரிட்டி, நமக்கு அந்த உரிமை கிடைச்சிருக்கு, நம்ம அதை கிளைம் பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக வாழலாம் அப்படின்னு. அது கூடவே நம்ம என்ன கேட்குறோம்? இந்த ரைட்ஸ் பற்றி பேசும்போது இன்னொரு வார்த்தையும் நம்ம கேட்போம். அது என்னது? யாராவது கெஸ் பண்ணுங்க. யாராவது அவங்க உரிமை பற்றி பேசும்போது, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ரைட்ஸ்லாம் பற்றி பேசும்போது அது கூடவே இன்னொரு வார்த்தையும் பேசுவாங்க. அது என்ன வார்த்தை? அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுதான் டியூட்டிஸ். அது ஒரு காயினோட 2 சைடு. ஒரு சொசைட்டியில் இருக்கும், ஒரு குரூப்பில் மெம்பராக இருக்கும் அப்போனா அங்கே நம்மளுக்கு சில உரிமைகள் இருக்குது, அது கூடவே சில ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி பாபா அந்த ரைட்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த சங்கம யுகத்தில் என்னென்ன ரைட்ஸ் நமக்கு கிடைக்கிது? இந்த சங்கம யுகம் நம்ம ஃப்யூச்சருக்கான உரிமையும் கொடுக்குது, அந்த சொர்க்கத்துக்கான ஆசையும் குடிக்குது. இங்கே பாபா சங்கம யுகத்தில் என்னென்ன பிராப்தி கிடைக்கிது அதை பற்றி பாபா சொல்கிறாரு. அது கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டியும் பற்றி பாபா பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த முரளியில் நீங்கள் பகவானோட குழந்தை ஆன உடனே உங்களுக்கு அன்லிமிட்டட் ரைட்ஸ் கிடைச்சிருது, அழிவில்லாத பிராப்தி கிடைக்கிது. ஏன்னா பாபா அன்லிமிட்டட். ஸோ அதனால் அவர் எதுக்கும் லிமிட் வைக்கிறதில்ல. ஸோ அதனால் உரிமைக்காகவும் அவர் அன்லிமிட்டடாக தராரு. ஏன்னா அவர் நம்மளை என்ன மாற்றுறாரு? அவர் நம்மளை புது உலகத்துக்கு மாஸ்டராக மாற்றுறாரு. ஸோ அதனால் அவர் எதுவுமே லிமிட் செட் பண்ணுறதில்ல, அவர் அன்லிமிட்டடாக தராரு. பாபா நமக்கு அவ்வளோ முழு உரிமை தராரு. இந்த முழு உலகத்துலேயும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பாபா நமக்கு அளவில்லாத பிராப்தி தராரு. இங்கே பாபா 4 ரைட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, நான் பகவானுடைய குழந்தை, நமக்கு அந்த உரிமை இருக்குது. நான் பகவானுடைய குழந்தைன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். உலகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க முழு வாழ்க்கை, இல்லை சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பல ஜென்மம் எதுக்காக தவம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு காட்சி கிடைக்கும், இறைவனோட காட்சி கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கை முழுமையாயிடுச்சின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம இறைவனோட குழந்தையாகவே ஆயிட்டோம். ஸோ அதனால் இங்கே கம்பேரிசனே கிடையாது. உலகத்தோட ஆத்மாக்களையும் நமக்கும் கம்பேரே பண்ண முடியாது, எவ்வளோ உயர்ந்த பிராப்தி. ஸோ பாபாவே நம்ம பேரண்ட்ஸாக ஆகிடுறாங்க, அம்மா அப்பாவாக ஆகிடுறாரு, அவங்க குழந்தையாக மாற்றிடுறாரு. ஸோ பாபா நம்ம அவங்கள குழந்தையாக மாற்ற உடனே நம்ம மகான் ஆத்மாவாக ஆகிடுறோம். சாதாரண ஆத்மா கிடையாது, ஏதோ லிமிட்லாம் நமக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தோட உயர்ந்த ஆத்மாக்கள் எல்லாரோட. ஸோ நீங்கள் பூஜிக்க தகுந்தவங்களாக மாறிடுறீங்க. நம்ம பாபா குழந்தை ஆன உடனே நம்ம பூஜிக்க ரொம்ப உயர்ந்த மகான் பூஜிக்க தகுந்தவங்களாக மாறிடுறோம், அவ்வளோ உயர்ந்தவங்களாக மாறிடுறோம். ஸோ எப்படி
பாபா குழந்தை ஆனோடனே நம்மளுக்கு ரெஸ்பெக்டும் பூஜையும் நடக்குது. என்ன நடக்குது? ஸோ எப்படி நம்ம பூஜைக்கு தகுந்தவங்களாக மாறுறோம்? அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பியூரிட்டி. அதுவும் பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி பியூரிட்டி ஆகிறோம். ஏன்னா வெளி உலகத்தில் கூட நிறையா சாது சன்னியாசிகள் நிறைய பேர் தூய்மையாக இருக்காங்க. ஆனால் அதுக்காக வந்து அவங்கள வந்து பூஜை பண்ணுறதில்ல. அவங்க வந்து பூஜைக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனால் நம்ம தான் வந்து அந்த தூய்மை ஆத்மா மற்றும் உடலுக்கான தூய்மைக்கான ஆஸ்தி பாபாட்டேருந்து கிடைக்கிது. நம்ம டபுளாக பியூர் ஆகிறோம். அதனால தான் நம்ம வந்து பூஜைக்கு தகுதியங்களாக ஆகிறோம். ஸோ இது வந்து பாபாட்டேருந்து கிடைச்ச மிகப்பெரிய ஆஸ்தி. பாபா குழந்தை ஆன உடனே இந்த ஒரு ஆஸ்தி நமக்கு கிடைக்கிது. ரெண்டாவது என்ன கிடைக்கிதுன்னா, அவர் வந்து நம்மளை வந்து எல்லா பொக்கிஷத்துக்கும் மாஸ்டர் ஆக்கிறார். ஒவ்வொரு ஞானமும் பாபா நமக்கு கொடுக்குறது வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பல கோடிக்கு சமம். அதில் ஃபஸ்ட்டு ஞானம் என்னது? நான் ஒரு ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் வந்து விஜயரத்தன் ஆத்மா. இந்த ஞானம் எல்லாம் பாபா நமக்கு தராரு. நான் வந்து விக்ன விநாசக் ஆத்மா, எல்லாருடைய விக்னங்களை நீக்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஞானமும் பல கோடிக்கு சமம். இதை எதையும் காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது. இதுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. இந்த காசுலாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து செகண்ட் ரைட்ஸ் பாபா நம்மளுக்கு கொடுக்குறது. அதுக்கடுத்து பாபா என்ன சொல்கிறாரு? எல்லா சக்திகளுக்கான அந்த ரைட்ஸ் பாபா நமக்கு தர்றாரு. எல்லா சக்திகள் மேலேயும் அதிகாரம். ஸோ இங்கே பாபா என்ன சக்தி பற்றி பேசுகிறாரு? அஷ்ட சக்திகள் பற்றி பாபா பேசுகிறாரு. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள் ஆத்மாவோட. இது வந்து ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு பவர் கிடையாது. நீங்கள் உடலில் வந்து ஏதோ அந்த உலகத்தில் நினைக்கிறாங்களா அந்த மாதிரி சக்தியே வரும், அப்படி கிடையாது. பாடி பில்டர் மாதிரி உங்களுக்கு சக்தி கிடைக்கும், அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள், ஆன்மீக சக்திகள். பாபா நமக்கு எல்லா ஆன்மீக சக்தி நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அதில் முக்கியமானது என்னது? அந்த அஷ்ட சக்திகள். அந்த அஷ்ட சக்திகள் நம்ம கற்றுக்கிறது. ஸோ அந்த அஷ்ட சக்திகளை இப்போ நம்ம வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம். என்னென்ன சக்திகள் அப்படின்னு. ஸோ பவர் டு வித்ட்ரா, பவர் டு பேக்கப், அடுத்து வந்து பவர் டு டாலரேட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் டு அக்காமடேட், அடுத்து வந்து பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தி, பவர் டு ஜட்ஜ், எதிர்கொள்ளும் சக்தி, சஹயோக் சக்தி. ஸோ அந்த சார்ட்டில் அந்த மாதிரி இந்த வரிசையை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 7 நாள் கோர்ஸில் கூட இதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் வந்து அந்த சக்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சக்தி, ஆனால் எல்லாமே ஒரு சக்தி தான். பாபாட்டேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தி தான். அடுத்த பாயிண்ட் வந்து 4வது வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபா நமக்கு என்ன ஒரு ரைட்ஸ் தராருன்னா, நம்ம சுயத்தின் மேலே மாஸ்டர் ஆகிறோம், சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம். நம்ம எல்லா கர்மேந்திரியங்கள் மேலேயும் ராஜா ஆகிறோம். நம்ம அது மேலே ராஜ்யம் செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம அடிமை கிடையாது. இப்போ நம்ம வந்து கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம எப்போ அந்த ஆத்மா உணர்வில் வர்றோமோ அப்போ நமக்கு வந்து கர்மேந்திரியங்களுக்கு ஆர்டர் தர முடியுது. அப்புறம் அதை நம்ம இதுபடி ஃபாலோ பண்ணுது. அது வந்து நம்மளை ரூல் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த 4 சக்தி தான் பாபா நமக்கு இங்கே சொல்கிறாரு. இந்த சங்கமிகத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த சங்கட்டன் வந்து என்ன சங்கட்டன்? ராஜாக்களின் சங்கட்டன். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் நம்ம யோகா பண்ணலாம். எல்லோரும் உங்கள் ஆத்மா உணர்வில் வந்து உங்களுக்குள்ளார பாருங்கள். நான் சூக்ஷ்ம வதனத்தில் பாபா கூட உட்காந்துருக்கேன். அங்கே வந்து அந்த ராஜ்ய தர்பார் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து ராஜா, சுயராஜ அதிகாரி. நான் மற்ற ராஜாக்கள் கூட அங்கே அமர்ந்திருக்கேன். ஸோ இந்த 4 உரிமை பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. நான் பகவானுடைய குழந்தை, உயர்ந்த மகான் ஆத்மா நான், பூஜிக்க தகுந்த ஆத்மா நான், எல்லா ஞானத்தின் எல்லா பொக்கிஷத்துக்கும் அதிகாரி நான், எல்லா சக்திகளுக்கும் அதிகாரி நான்.
எல்லா கர்மேந்திரியங்களுக்கும் நான் அதிகாரி நான். ஸோ அப்படியே பாருங்கள் அந்த சொரூபத்தை. ஸோ இதே அவேர்னஸில் அப்பப்போ நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கிடைக்கும்போது நம்ம மாயாஜீத் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜெகத்ஜீத் ஆகிடும். அதுக்குன்னு நீங்கள் தனியாக எதாவது எஃபர்ட் போடணுன்னு தேவையில்லை. நீங்கள் ஸ்வபரிவர்த்தன் மூலிமா விஸ்வ பரிவர்த்தன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அடுத்து இங்கே என்ன பார்க்கலாம்? மாயனா என்னது? நமக்குள்ளார உள்ள பலகீனங்கள், 5 விகாரங்கள். ஸோ நம்ம சுயத்துக்கு மாஸ்டர் ஆகும்போது நம்ம எந்த ஒரு வீக்னஸையும் ஜெயிக்க முடியும். வீக்கான சன்ஸ்காரம், பலகீனமான சன்ஸ்காரங்கள், அது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட எல்லா சக்திகளும் இருக்குது. ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த அவேர்னஸில் இருக்கும்போது இந்த எல்லா சக்திகளோட அந்த அவேர்னஸில் இருக்கும்போது என்ன ஆகும்? அது உங்களை ஒரு ரொம்ப பவர்ஃபுல் சோலாக மாற்றிடும். ஸோ இதெல்லாம் ஒரு கேம், ஒரு விளையாட்டு, நினைவு மற்றும் மறதிக்கான விளையாட்டு. அவேர்னஸாக இருக்கணும், இல்லை மறந்து போயிடுறோம். இந்த முழு ட்ராமாவே, இந்த முழு விளையாட்டே இதன் அடிப்படையில் தான் உருவாயிருக்கு. நான் ஆத்மாவா இல்லை தேகமா அப்படின்னு. ஸோ நம்ம சதா அந்த ஸ்மிருதியில் இருக்கும்போது, நான் ஆத்மான்னு அந்த ஸ்மிருதியில் இருக்கும்போது நம்மளை ஒரு பவர்ஃபுல் சோலாக மாற்றிடுது. ஸோ இது நம்ம மாயாஜீத் ஆக்கிடுது, அப்புறம் ஜெகத்ஜீத்தாக மாற்றிடுது. ஸோ அடுத்து இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா அந்த ஆத்ம உணர்வில் இருக்கிறது. பாபாவே எனக்கு சொந்தமானவர் ஆயிட்டாரு, அந்த சர்வசக்திவானே என் கூட இருக்கார். அப்போ மாயா இதெல்லாம் இன்னுமே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஆனால் அது எப்போ நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும் போது தான், அப்போ தான் நம்ம மாயாஜீத் ஆக முடியும். ஸோ அதுக்கு நம்ம நிரந்தர் அந்த ஸ்மிருதியில் இருக்கணும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வராஜ் அதிகாரி ஆகணும் இல்லை மாயாஜீத் ஆகணும். அதுக்கு என்ன முக்கியம்? இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் டியூட்டி. அதெல்லாம் செய்யும்போது தான் இந்த இது நமக்கு கிடைக்கும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? தியாகம், தபஸ்யா, அதுக்கடுத்து தான் சேவை. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, தியாகம்னா என்ன, தபஸ்யானா என்ன, சேவைனா என்ன, அது எல்லாத்தையும் பற்றி பாபா இங்கே டீப்பாக சொல்கிறாரு. தியாகம்னா என்னது? எதை தியாகம் பண்ணணும்? நம்ம இந்த ஹத்துக்கான எல்லா விஷயத்தையும், நான், என்னோடது, தேகபான், இது எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணணும். நான் மற்றும் என்னோடது. நீங்கள் இதை பற்றி ஒரு லிஸ்ட் எடுங்களேன். எதெல்லாம் நான், போஸ்ட்டு, பொசிஷன், நான் பெரியவன், சீனியரு, பாஸு, நான் டீச்சர், நான் ஒரு ராஜா. ஸோ எல்லைக்குட்பட்ட நான்லாம் என்னது? நான் ரொம்ப புத்திசாலி, நான் ஒரு டாக்டர். ஸோ நான் நான் தான் எல்லாமே, நான் தான் ஆல்ரவுண்டர். ஸோ தேக சம்பந்தமான விஷயங்கள், நான் அம்மா, நான் அப்பா, தேக சம்பந்தங்கள், இது எல்லாமே ஹத்தில் வந்துடும், லிமிட்டில் வந்துடும். எனக்கு எல்லாமே தெரியும், மியாமிட்டு ஆகிறது. ஸோ நான் எக்ஸ்ட்ராடினரி, நான் ஸ்பெஷல், இதெல்லாம் ஹத்துக்கான விஷயங்கள். இதெல்லாம் தேகபானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் கொடுக்கும். அதிலே விதவிதமான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஈகோ ஃபார்மில் வருது, இல்லை தாழ்வு மனப்பான்மையில் வந்துடுது. நான், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட சக்தி இல்லை, நான் ரொம்ப பலகீனமாக இருக்கேன், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியாது. இதுவும் கூட தேகபான் தான். இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எப்போ வருது? நான் யார், என்னுடையவர் யார், அதை மறக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. 2 எக்ஸ்ட்ரீமும். ஒன்று எனக்கு எல்லாமே தெரியும், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எனக்கு எதுவும் தெரியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. தேகம், தேக சம்பந்தங்கள், தேசம், பாஷை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே எல்லைக்குட்பட்ட நான். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணணும்.
இங்கே பாபா அதை தான் சொல்கிறார். இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், தியாகத்துக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பு இதுதான். தேக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் விடணும். அடுத்த பாபா என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம தியாகம் பண்ணிவிட்டு உண்மையிலே நான் யார், நான் வந்து ஆத்மா மட்டுமில்லை, நான் வந்து ஒரு தூய்மையான ஆத்மா. எனக்கு சொந்தம் யார், அந்த ஒரே ஒரு பாபா மட்டும்தான். இதுதான் வந்து என்னோடய ரியலான ஐடென்டிட்டி, உண்மையான ஐடென்டிட்டி இதுதான். நான் ஆத்மா அந்த பரமாத்மாவுக்கு சம்பந்தமானவன். நான் ஆத்மா அந்த பரமாத்மாவுக்கு சொந்தமானவன். இப்போ இதுதான் என்னோடய உண்மையான ஐடென்டிட்டி. அடுத்த பாகம் வந்து தபஸ்யா பற்றி டீப்பாக சொல்கிறாரு. எது வரைக்கும் நம்ம அந்த நானை தியாகம் பண்ணலையோ அது வரைக்கும் தபஸ்யா ஆகாது, அதாவது சேவையும் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் நம்ம இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேயே மாட்டிக்கிட்டே இருக்கோமோ அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் ஏதோ வந்துடும், இந்த பிராமினும் அதுவும் வந்துடும். இந்த பிராமின் ஃபேமிலியில் உள்ள அந்த ரோல் கூட என்ன ஆகும்னா அதுவும் எல்லைக்குட்பட்ட நானில் தான் வந்துடும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணலன்னா அது வரைக்கும் உண்மையான தபஸ்யாவோ சேவையோ பண்ண முடியாது. அடுத்து பாபா என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாருன்னா, தபஸ்யானா நான் ஒருத்தருக்கு சொந்தமானவர், அவர் சொன்னதை மட்டும்தான் நான் வந்து அவர் சொன்னபடி மட்டும்தான் நான் நடப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பாபா எனக்கு சொந்தமானவர், இன்னொன்று நான் வந்து பாபாவுக்கு சொந்தமானவன். இதுதான் தபஸ்யா. நீங்கள் ஒருத்தருக்கு சொந்தமான ஆயிடுவீங்க, அப்போ என் முழு உலகமே பாபா தான், வேறு எதுவும் கிடையாது. தபஸ்யானா அதான், எனக்கு முழு உலகமே பாபா தான். ஸோ இந்த மாதிரி தபஸ்யாவின் ஸ்வரூபம் ஆகும்போது தான், தபஸ்யா மூர்த்தி ஆகும்போது தான் உண்மையான சேவை, உண்மையான யோகா பண்ண முடியும். இன்னும் சில விஷயங்கள் பாபா என்ன சொன்னார்னா, எல்லைக்குட்பட்ட நான் பற்றி சொல்லியிருந்தார். அப்போ அந்த ஓனர்ஷிப், நான் ஒரு சேவை பண்ணுறேன், அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னா அதுவும் அந்த எல்லைக்குட்பட்ட இதில் வந்துடும். இப்போ என்கிட்ட சில குணங்கள் இருக்குது, அதை வச்சு புரிஞ்சுக்கிறது இது வந்து என்னுடைய குணம் அப்படின்னு, அதுவும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான். எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் பாபாவோட கிஃப்ட்டு. அப்போ இதை மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், ஈகோவில் வந்துடுறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு போகணும். அப்போ தான் நம்ம உண்மையான சேவாதாரி ஆக முடியும், சச்சா சேவாதாரி அப்போ தான் ஆக முடியும். அப்போ இந்த ரெண்டு சம்மான், நான் வந்து தூய்மையான ஆத்மா, எனக்கு ஒரே ஒரு பாபா தான், ஆனால் அவர் சொல்கிறபடி மட்டும்தான் நடக்கணும். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம ஃபரிஷ்டா சித்திக்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி முழு நாளும் எந்த கர்மம் செஞ்சாலும் இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் பற்றி பாபா மெயினாக பேசினார். இதுக்கப்புறமும் இதை பற்றி நீங்கள் வந்து முழு நாளும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய டியூட்டிஸ் என்ன, தியாகம்னா என்ன, தபஸ்யானா என்ன, சேவைனா என்ன, நான் என்னுடைய பாபாட்டேருந்து கிடைச்ச அந்த ஆஸ்தி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், என்னுடைய கர்மேந்திரங்கள் மேலே வெற்றி அடைஞ்சிருக்கேனா, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி செக் பண்ணலாம். இன்றைக்கி முழு நாளும் நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம யோகா பண்ணலாம். ஓம் சாந்தி.